மசாலா வடைனாலே பெரிய பெரிய ஹோட்டல் ஞாபகம் வராதுங்க. டீ கடையிலையும் ரோட்டு கடையிலையும் சுட சுட மொறுமொறுப்பாக போட்டு தர மசாலா வடை தாங்க ஞாபகம் வரும். வீட்லேயே செஞ்சிங்கன்னா அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வரது இல்லையா? நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா வீட்டிலையே கிறிஸ்பியான மொறுமொறுப்பான மசாலா வடை செய்யலாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல ஒரு கப்பு கடலைப்பருப்பை 5 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 பல்லு பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போது கடலைப்பருப்பை ரவை பதத்துக்கு உடச்சி ஜலிச்சு வச்சுருக்கேங்க. 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா வடை நல்லா கிறிஸ்பியாக வருங்க. ஆறுநாளும் மொறுமொறுப்பாகவே இருக்கும். இப்போது ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி காஞ்சதும் உருண்டை பண்ணி உள்ளங்கையில் வச்சு தட்டி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு பொன்னிறமாக மொறுமொறுப்பாக பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கிறிஸ்பியான மசாலா வடை ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.